ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதமானது பார்த்தீங்கன்னா எப்படி அமைய போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவு இருக்க போகிறதுங்க. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே பயனுள்ள தகவலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மிகவும் மங்களகரமானதாக பார்த்தீங்கன்னா அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி தனது சொந்த ராசிகளில் ஒன்றான துலா ராசியில் பார்த்தீங்கன்னா நுழைவது, அங்கு மலாவிய ராஜயோகத்தை ஏற்படுத்துவதனால உங்களுடைய செயல்பாடுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாள் உங்களுடைய வேலை தொழில் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பிறரை சிறப்பாக வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆரோக்கியங்கள் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உடல் அளவில் பலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய நிதி நிலைமைகளானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அடையும். சிலர் கடன் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரினுடைய ஆதரவு உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் சில சுப காரியங்களானது நடக்க வாய்ப்புகளானது உண்டு. தொழிலானது உங்களுடைய புதிய முயற்சிகள் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையலாங்க. குறிப்பாக லாபஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரங்கள் தொடர்ந்து இருப்பதனால உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கலாம். அதேபோல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள், முன்னேற்ற வாய்ப்புகள் அல்லது புதிய தொடர்புகளானது உருவாகலாங்க. வியாபாரத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அறியும் பொழுது வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகளானது வசூலாகுதல், தொழில் விரிவாக்கம் அல்லது புதிய கூட்டாண்மை போன்ற முயற்சிகளில் சாதகமான சூழல்களானது அமையலாம். அதே நேரத்தில் வீடு, குடும்பம் மற்றும் தாயாரினுடைய உங்களுடைய நலனானது தொடர்பான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலத்திலும் சரி, தொடர்ந்து அவங்களுடைய விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது சிறந்தது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால அதோடு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த வீட்டிற்கு பார்த்திங்கன்னா வலுவடையக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். மகத்தான காரியங்கள் பலவும் செய்து வெற்றியை காண்பீர்கள். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகளானது கிடைத்து மகிழ்ச்சிகளானது ஏற்படுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்குழப்பங்களானது அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா சுக்கிரன் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பலன்களை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாலுமே சில பாதகமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாரு. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுது அப்படின்னு ஒரு சில நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் அதே போல் தான் உங்களுக்கு பிரச்சனைகளையும் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கும் அங்கும் மாறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதேபோல் நீங்கள் இடம் வாங்குவது குறித்து, வீடு கட்டுவது போன்றவற்றில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தை எடுத்து செலுத்தணும். கவனத்தை எடுத்து செலுத்தும் பொழுது தான் அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முறையாக அமையக்கூடும். இப்போ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லங்கம் இல்லாமல் இருக்கா, பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கா, சுற்றி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா நல்லவங்களா, இவங்களால ஏதாவது நமக்கு பிரச்சனை உருவாகுமா அப்படின்லாம் அலசி ஆராய்ஞ்ச பிறகு தான் ஒரு இடத்தையே வாங்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வரோம் இல்லையா, இந்த இடத்த வாங்கதே பார்த்திங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்த நம்ம வாங்கி வீடு கட்டி நம்ம போகணும் அப்படின்ட்டு நம்ம இருக்கோம். ஸோ அப்படி வாங்கக்கூடிய அந்த இடம்
இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டது, அந்த இடத்தை சுற்றி எப்படிலாம் இருக்காங்க, அது சரியாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த இடத்தை வாங்கணும். அதேபோல் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகளும் அப்படி தான். நம்ம எவ்வளோ நம்மளுடைய கனவே அதுதான். இப்போ வீடு கட்டுறதுன்னா ஏனோ தானோன்னு வந்து கட்டக்கூடாது. வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் பார்த்து அதை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது இல்லைங்களா? அதை பார்த்து தான் நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும். ஒரு குடிசையாக இருந்தாலும் எது எந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கும் இல்லைங்களா? அதன்படி செய்வதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கையாகவும் வந்து பார்த்திங்கன்னா அது அமையக்கூடுங்க. நமக்கு சொந்தமாக வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பொருட்படுத்தக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்தி அதை நீங்கள் பின்பற்றணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அதேபோல் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் இப்பொழுது கைகூடி வரும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கக்கூடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறையானது அகலக்கூடிய நேரங்களானது நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலையுமே உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடி வரும். அரசு வேலைகளுக்கு, அதாவது அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வருங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எந்த வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் வந்து படித்தது வேறையாக இருக்கும், அந்த அரசு வேலை கிடைப்பது வேறையாக இருக்கும். ஸோ இப்படி இந்த அரசு வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் உண்டு. இதில் படித்து தான் வந்து இதற்கு வராங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு கல்வி தகுதியை வந்து பார்த்திங்கன்னா தீர்மானித்து இதுக்கு அவங்க ஒர்த்தபிள், இவங்க ஒர்த்தபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ அதனால் அந்த ஃபீல்டில் படித்தவங்க மட்டும் வருவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அரசு வேலைக்குவாக காத்திருந்து விண்ணப்பித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கைகூடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்கள் இப்பொழுது அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியாரிட்டியாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய வேலைகள் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடந்துப்பீங்க. எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடாது. நம்மளே எல்லாம் அறிந்து நம்மளே செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனதில் வைத்து தான் அந்த வேலையை வந்து தொடங்குவீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் வந்து சஞ்சரிப்பதனால உங்களுக்கு மறைமுக தொல்லைகள், எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களுடன் இணக்கமற்ற நிலைகளானது இருக்கக்கூடுங்க. அதேபோல் தாய்வழி உறவுகளும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றி அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்வது தான் சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விலக்கி நன்மைகளை வந்து உண்டாக்குவாங்க. ஸோ இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகக்கூடும். பொன்பொருள் சேரக்கூடிய நேரங்கள். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரங்கள் பற்றிய தகவல் கிடைக்குங்க. அதேபோல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலைகளானது உருவாகக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளைச்சல் மீது கவனத்தை நீங்கள் செலுத்தணும். ஸோ விளைச்சல் மீது கவனத்தை வந்து பார்த்திங்கன்னா செலுத்துவதல் ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த வரவுகளானது இருக்கக்கூடும். பழைய கடன்களை அடைக்க முடியும் என்றாலுமே உங்களுடைய வார்த்தைகளில் நிதானங்களும் குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நன்மையை கொடுக்குங்க. தனக்காரகனான குருவினுடைய பார்வைகள் களத்திர பாக்கிய லாபஸ்தானத்திற்கு கிடைப்பதனால தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகக்கூடும். அதேபோல் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் விவாகரத்து வரை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திற்கு சென்றவர்கள் கூட இப்பொழுது பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை ஏற்று மீண்டும் இணைந்து வாழ்ந்திடக்கூடிய நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான பலன்களானது அமைஞ்சிருக்கு. அதேபோல் செல்வக்கானது உயரக்கூடும்.
தலைமையினுடைய ஆதரவும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகக்கூடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தினுடைய கிரக நிலைகள் சொல்லப்படுது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.